ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, நம்ம மாஸ்க் மேன் இருந்துட்டு சேச்சுவான் மாதிரியே கெட்டப் போட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை ஏமாற்றி டெஸ்னி புக்கை சரி பண்ண வச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்குள்ளே பூந்து காப்பாற்றி அவளை ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துச்சு. அவளுக்கு சமைச்சலாம் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ அந்த காட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு பூவை பறிக்கிறான். அந்த பூவை பறித்து வைக்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு லேடி அந்த பூவை பறித்து வைக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள்லாம் வச்சுருக்கீங்களே, அது வந்துட்டு விதவைங்க மட்டும்தான் அந்த பூவை வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே அந்த பூவை வச்சுருக்காங்க. ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாமே அவங்கவுங்க புருஷனை இழந்தவங்க தான். இங்கே இருக்கிற அரசர்கள் ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிறதுக்கு போர்களுக்கு எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு போவாங்க. அப்படி போனவங்க திரும்பி கொஞ்ச நாளில் வராமல் இருந்தால் நாங்களே இந்த பூவை எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்குறான். அவன் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது தெரியுது. ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கிறவங்க மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த பிச்சால பூ அதை அந்த செடியோடையே சேர்த்து வச்சிட்றா. இந்த மாதிரி எல்லாருமே திரும்பி வருவாங்கன்னு நானும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்போ ஹீரோ வெளியில் எழுந்து வரும்போது நம்மளோட கடவுள் தான் இங்கே வந்திருக்காரா அப்படின்னு எல்லாமே தலை வணங்குறாங்க. அதில் ஒரு ஓல்ட் லேடி இருக்காங்க. அவங்க மட்டும் எழுந்திரிக்காமல் நிற்கும்போது, நீ என்ன எனக்கு தலை வணங்காமல் நின்றுக்கிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் நான் அப்படி இருந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட கேள்வி கேட்கணுமா? என்ன கேள்வி கேட்கணும்? 30,000 வருஷமா நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே போனீங்க? இவ்வளோ நாளா எங்கே போனீங்க? உங்கள் அப்பா கூட நீங்கள் வரும்போது நீங்கள் சின்ன பிள்ளையா இருப்பீங்க. அப்போ போருக்கு என்னோட ஹஸ்பண்டை உங்கள் அப்பா கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நீங்கள் போர் பண்ணும்போது என் பையனை கூப்பிட்டு போனீங்க. இப்போ 30,000 வருஷமாக நீங்கள் வரலை. ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நான் இங்கே கூப்பிட்டு போன எங்கள் ஆளுங்க எங்கே? இப்போ நான் தனியாக இருக்கேன். நான் எதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? என்னை கொல்லுவீங்களா? கொல்லுங்க, கொன்னுட்டு போங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற அந்த பாட்டியோட மருமக வந்துட்டு, அவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, கோச்சிக்காதீங்க. அவர் கோச்சிக்கிட்டாருன்னா நம்ம இனத்தையே அழிச்சிருவார். அழிக்கட்டுமே, இங்கே என்ன இருக்குது இன்னும் அழிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறப்ப ஹீரோயினாலையும் எதுவும் சொல்ல முடியல. அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அந்த பாட்டி மட்டும் அழுகுறாங்க. என்னோட பையனையாவது திருப்பி கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் அங்கே தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, என்ன நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றி பேசியிருப்பாங்கல்ல, அவர் எவ்வளோ கொடூரமானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறான். இவன் வந்துட்டு அவங்க போர் விஷயத்தை பற்றி அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்பொழுது இவன் ஒரு பந்தை உதச்சி தள்ளி விட்டுருப்பான். அது போய் அவர் காலில் அடித்தோடனே இவனை வளர்க்குறவங்க வந்து காலில் விழுந்து கதறி அழுவாங்க. இந்த மாதிரி மாஸ்டர் தெரியாமல் பண்ணிட்டார் குட்டி மாஸ்டர், அவர் மன்னிச்சிருங்கும்போது அந்த விஷயத்தெல்லாத்தையும் விட்டுவிட்டு இவன் கூட சேர்ந்து பந்து விளாண்டுட்டு இருப்பாரு. அவ்வளோ நல்லவரையா இவன் ஏன் கொன்னா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹீரோயின் பக்கத்துலேருந்தே கூப்பிட்டுட்டு இருப்பா. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ நீ நல்லவங்கிற மாதிரி தான் தோணுது. எது, நான் நல்லவனா? எப்படி சொல்கிற நல்லவன் அப்படின்ட்டு? இல்லை, இங்கே வர்றப்போ உன்னை பற்றி எல்லாமே என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ ரொம்ப கோவக்காரன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா உடனே நீ கொன்னுடுவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த பாட்டி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்கு. நீ சைலண்ட்டாக வந்திருக்கல்ல, அதை வச்சு சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அந்த பாட்டிக்கு வயசாயிடுச்சு, அதனால அவளே செத்துருவா. அதனால தான் நான் கொல்லாமல் வந்தேன். எனக்கு என்னமோ உனக்கு எல்லா ஃபீலிங்ஸையும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். உனக்கு இந்த பாசம் பரிவு இதெல்லாம் மறுபடியும் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத. இல்லை, உன்னோட ஹார்ட்கோர் ட்ரீயில் போய் பார்த்தா தெரியும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஹீரோயின் வந்தப்ப ஒரு ட்ரீ இருக்கும் அவள் பக்கத்துலேயே, அதில் எந்த ஒரு இலைகளுமே இல்லாமல் இருக்கும்ல, அது வந்துட்டு அவனோட இதயத்தோட ட்ரீ. அது உள்ளே போய் பார்க்கும் பொழுது அதில் ஒரு சில இலைகள்லாம் அப்படியே பூத்துருக்கு. பூவும் பூத்துருத்தோன்னே உனக்கு ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் வந்தப்போ தான் இந்த மரத்தை தொட்டேன், என்னால் செடிகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உன்னையும் என்னையும் எதுக்கு சேர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் யோசித்தேன். இப்போது எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவே இருக்குது. அதையே யோசித்து பார்த்துட்டு அவனுக்கு தூக்கவே வரமாட்டேங்குது. அவங்க அப்பா சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இவன் பந்தை எடுத்துகிட்டு போயிட்டு விளாட்லான்னு போயிருப்பான். அதை உதச்சி சொல்லிட்டு, இந்த 3 ட்ரைப்லேயும் நீ தான் பெரிய வீரனாக வரணும், இவங்களை எல்லாத்தையுமே நீ தான் கட்டி ஆளணும், அதுக்கு நீ இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக தான் இருக்கக்கூடாது, வால் பயிற்சி எடு வா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ரகடா மாதிரி இழுத்துட்டு போயிருப்பார். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் எனக்குள்ளே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நான் வீக் ஆகிட்டேன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி அவன் தூங்காமல் டென்ஷனில் இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு, நீ கொஞ்ச நாளாக சரியாகவே தூங்கலையாமே, இந்த பூச்செடியை
வச்சாயா நல்லா தூக்கம் வரும். இத உன் ரூம்ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, செம்ம டென்ஷன் ஆயி கத்திர்றான். இந்த மாரி என்கிட்ட எப்பவுமே வந்து பேசாத. நீ நெருங்க நெருங்க தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆவுது. இனிமேல் முடிஞ்சா என் மூஞ்சிலயே முழிக்காத அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு ஒரு மாரி ஆயிடுது. அதே நேரத்தில ஜூலி பயப்புல என்ன பண்றான்னு பார்த்தா, அங்க இருக்கிற பொருளெல்லாம் சுருட்டிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா. ஒவ்வொன்னா எடுத்து வச்சுட்டு வெளியில வரும்போது, காவலாளிகள் வந்துடுறாங்க 2 பக்கமுமே. அப்போ வந்துட்டு, நான் வந்துட்டு இந்த மாரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவளுக்கு சிஸ்டர் மாரி. அதனால அவ தான் எடுத்துட்டு வர சொன்னா. நான் வந்துட்டு இதெல்லாம் திருட்டு கிடையாது அப்படிங்கிறப்ப, இத நாங்க எங்களோட கார்டுகிட்டயே கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ஹீரோட்ட அழைச்சிட்டு போறாய்ங்க. அங்க கட் பண்ணி ஹீரோவ காட்டுனா, டிராகன் பயபுள்ளைட்ட கேட்டுட்டு இருக்கான். என்ன சாப்பாடுலாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இல்ல நீங்க தானே சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த சமையல்காரங்கள எல்லாத்தையும் அனுப்பிச்சிட சொன்னீங்க. அவங்கவங்க ஃபேமிலிய போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதில அந்த சமையல்காரங்களும் இருக்காங்க. அதனால ஒரு சில பேர் கொஞ்சமா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்தவங்கலாம் புதுசா இருக்காங்க. போக போக கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு? என்னோட ஃபீலிங்ஸ் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா. அதுவும் அவளால எனக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோனே, டிராகனே ஷாக் ஆகுறான். அதே நேரத்தில நம்ம ஜூலி பயப்புள்ளைய கொண்டாந்து தொபுகடின்னு போடுறாய்ங்க. அவ இருந்துகிட்டு நெறைய பொருட்கள திருடி வச்சிருக்கா அப்படின்ட்டு. இங்க பாரு, உனக்கு இந்த பொருட்களா? இல்ல இத விட வேற ஏதாவது வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ. இல்ல, இல்ல. இது வந்துட்டு அவ தான் கேட்டா. அவளுக்கு ரொம்ப புடிக்கும். ஜேடு பதக்கம் இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு புடிக்கும். அதனால உரிமையோட எடுத்துட்டு வர சொன்னா. அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கிட்ட போய் டிராகன் பயப்புல முறைக்கிறான். உனக்கு ஏன்டி இந்த வேலை அப்படின்ட்டு. அந்த பைய தூக்கியாந்து வச்சு ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு வேற ஏதாவது வேணும்னாலும் எடுத்துக்கோ. நான் பர்மிஷன் தரேன். உயிரோட தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற மாரி ஹீரோ ஏதோ நல்ல மைண்ட்ல இருக்கிறான் போல. அவள எதுவுமே சொல்லல. அப்படியே அந்த பைய எடுத்துட்டு போலான்னு போறப்ப, அதுல ஒரு மரபொம்மை இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோவோட சைல்ட்ஹுட் மெமரி ஒண்ணு வருது. இவன் வந்துட்டு அப்படியே கையில ரத்த கறையோட உட்காந்துருக்கான். அப்ப இவன வளர்த்த ஒரு லேடி வந்துட்டு, "சார் என்ன ஒரு மாரி சோகமா உட்காந்துருக்கீங்க? கையெல்லாம் ரத்தமா உட்காந்துருக்கீங்க. என்னோட அப்பா திடீர்னு என்னன்னு தெரியல. கட்டை கத்திய விட்டுட்டு இரும்பு கத்திய குடுத்து என்ன பயிற்சி பண்ண சொன்னாரா, அது என் கையில தழும்பா மாறிடுச்சு. ரத்த ரத்தமா வருது." "அப்படியா? உனக்கு அது பிடிக்கவே இல்லையா?" "பிடிக்கல தான். இருந்தாலும் வந்துட்டு அது எங்க அப்பாவுக்காக நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு மரபொம்மைய குடுத்து, "இது அழகா இருக்கா?" "ஆ இது அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னோனே, அந்த மாரியே பொம்மை செய்ய கத்துக் குடுக்குறாங்க அந்த லேடி. அப்படி கத்துக் குடுக்கும்போது, "நீ நல்லாவே செய்ய கத்துக்கிட்டியே. உனக்கு இந்த மாரி கார்பெண்டர் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு கார்ப்பரேட்டர் பண்ணலாம் ஆசையா தான் இருக்கு. ஆனா, இந்த என்னோட நாட்ட நான் மிகப்பெரிய நாடா கொண்டு வரணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை." அப்படின்னு சொல்லும்போது, "நீ கையில வச்சிருக்கீல்ல, அந்த லேடி யார் தெரியுமா? நம்மளோட ட்ரைப ஃபர்ஸ்ட்டு நிறுவுனவங்க தான் அவங்க. அவங்க கையெல்லாம் தழும்பா இருக்கு பாரேன். ஏன்? அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு சில நேரத்தில சண்டையும் போட்டுருக்காங்க. அவங்கள மாரி நீ ஒரு நாள் வருவ. இந்த ஆவி உலகத்தையும், இந்த மூன் ட்ரைபையும் நீ கரெக்ட்டா கொண்டு போவ." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படியே அந்த பொம்மைய பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆனோனே அது டிராகன் பய பிள்ளைக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. மாஸ்டர் தான் அப்நார்மலா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோனே, "ஓகே மாஸ்டர், நான் வேணா இவள கொண்டு சிறையில அடைச்சிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவள கூட்டு போலான்னு நெனைக்கிறப்ப, கரெக்ட்டா வந்துட்டு, "இல்ல, அவள இங்கேயே கொன்றுரு." "மாஸ்டர்" அப்படின்னோனே டபுக்குன்னு டிராகன் பயபுள்ள தலை குனிஞ்சு, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவள மன்னிச்சு விட்டுருங்க." அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிடுது. "ஏன் இதையே நீ எதிர்த்து பேசுறியா?" அப்படின்னு தலைய ஒரு அசைப்பான். அப்படியே டிராகன் பயபுள்ள அடிபட்டு விழுவான். உடனே நம்ம ஜூலிய கழுத்த பிடிச்சு தூக்கும்போது, அங்கேருந்து கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு, "அவ என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவ மட்டும் தான். அவள எதுவுமே பண்ணாதீங்க. நான் தான் அவள திருடிட்டு வர சொன்னேன். ஏன் இங்க இருக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? நான் அப்படிதான் பண்ண சொன்னேன். இவள எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட்டு என்ன கொல்லு. அதுக்கப்புறம் அவள கொல்லு." அப்படின்ட்டு அவ வந்து முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. அவள காப்பாத்திக்கிட்டு இருக்கா. இத பார்த்தோனே ஜூலிக்குலாம் ஒரு மாரி ஆயிடுது. இவளுக்கு தெரியாம தான் எடுத்துட்டு ஓடுன்னு நெனச்சிருப்பா. அப்படியே மொறச்சுக்கிட்டே நிக்கும்போது, அங்கேருந்து வந்த காவலாளி, "உங்க தம்பி ஜெயில்ல கூச்சல் போட்டுட்டு இருக்காரு. உங்கள பார்க்கணும் அப்படின்ட்டு." அவன் அங்கேருந்து அங்க கிளம்பி போயிடுறான். அப்ப ஜூலி எழுந்து, "நான் 1000 வருஷத்துல உன்ன மாரி ஒரு ட்ரூ பொண்ண நான் பார்த்ததே கிடையாது.
அப்படிங்கிற மாரி அவ இப்போ தான் ஹீரோயின புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கிறா. அங்க போனா ஹீரோவோட தம்பி என்ன பண்றான்னா, நான் அப்பாவோட நினைவு தினத்த கொண்டாடணும். ஓஹோ! என்ன எதுக்கு நீ இன்னும் கொல்லாம வச்சிருக்க? அப்படின்னு சொல்லும்போது, நீ நாட்டு மக்களுக்கு நெறைய துரோகம் பண்ணியிருக்கன்னு நெனைக்கிறேன். தப்பாவே சொல்லவே சொல்லாத. நான் உன்ன கொல்லணும்னு தான் நெனச்சேனே ஒழிய, என்னோட ரத்தம் இன்னும் நம்ம நாட்டு மக்கள நேசிச்சுட்டு தான் இருக்கு. அப்போ நீ எந்த துன்புறுத்தலும் பண்ணவே கிடையாது. அப்புறம் எதுக்கு ஹசீதி தலைவரோட சேர்ந்துட்டு என்ன கொல்ல திட்டம் போட்ட? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்ன கொல்ல தான் நான் திட்டம் போட்டேன். நம்ம நாட்டு மக்களுக்கு எதுவுமே நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பாவோட நினைவு தினத்த நீ செலிப்ரேட் பண்ணணும் தானே? பண்ணு. அதோட அன்னைக்கே உனக்கு நான் மரண தண்டனையும் குடுக்குறேன். அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, டிராகன் பயப்புள்ளைக்கெல்லாம் ஷாக் ஆயிடுது. ஜூலிய காப்பாத்த போனப்ப, ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருக்கும். அத வந்துட்டு உஃப் உஃப்ன்னு ஊதி ஆத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அத பார்த்தோனே ஒரு மருந்து குடுக்குறா. "எப்பா எப்பா என்கிட்டலாம் காசே கிடையாது." "இல்ல இது ஃப்ரீ." "என்னது ஃப்ரீயா? மேல எதுவும் இடி இடிக்குதா? மழை பெய்யுதா? இல்ல ஜூலி எதுவும் மறுபடியும் பொறந்து வந்துட்டாளா? அவ காசு இல்லாம எதையுமே கொடுக்க மாட்டாளே." "இது என் லைஃப நீ காப்பாத்துனல்ல, அதுக்காக. அதுக்காக உன் மேல அக்கறை இருக்குன்னுலாம் நெனச்சுக்காத." அப்படின்ட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த சுப்ரீம் லார்டு அதாவது ஹீரோ இருக்கான்ல, அவன் தம்பிய வந்துட்டு கொல்ல போறானாம் அப்படின்னு சொன்ன உடனே, "என்னது? இது உண்மையா? ஆமா, உன்ன எதுக்கு அவன் கொல்ல பார்த்தான்?" என்னன்னு தெரியல. திடீர்னு நார்மலா இருந்தான். அந்த மரபொம்மைய பார்த்தோன்னே தான் ஒரு மாரி ஆயிட்டான். அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்குன்னு நானும் டிராகன் பைல்ட்ட கேட்டேன். அது வந்துட்டு அவனோட வளர்த்த மெய்டோட சம்மந்தப்பட்ட ஒரு பொம்மையாம். அவங்க அப்பா அந்த மெய்ட கொன்னுட்டாராம். அதனால தான் அத பார்த்தோன்னே மறுபடியும் ஆங்கர் ஆகி என்ன கொல்ல பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, இவ வந்துட்டு ஹீரோவ பார்க்க போறா. ஹீரோவ பார்க்க போயிட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. என்ன இருந்தாலும் அவன் உன்னோட தம்பி. அவன் வந்துட்டு வேணும்னே தான் வந்துட்டு ஒண்ணும் உன்ன கொல்ல ட்ரை பண்ணலல்ல. இல்ல, அவன் அந்த ஹசி சிட்டியோட லார்டோட சேர்ந்துட்டு தான் குழப்பத்துல தான் இப்படி பண்ணியிருக்கான். அப்ப அவன ஏன் மன்னிச்சு விடக்கூடாது அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, இங்க பாரு இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்காத. அது எனக்கு சுத்தமாவே புடிக்கல அப்படின்ட்டு மறுபடியும் திட்ட பார்க்குறான். எதுக்காக என்னோட ஃபீலிங்ஸ எங்க அப்பா எடுத்தாருன்னே தெரியல அப்படிங்கிற மாரி நீ கேட்ட தானே? அது எதுக்கு தெரியுமா? ஒரு ஆயுதங்கிறது அதோட ஷார்ப்னஸ் அடையணும்னா, அது நெருப்புல வாட்டப்படணும். அந்த நெருப்பு தான் என்னோட ஃபீலிங்ஸு. அத மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ ஷார்ப்பா இருக்கேன். தயவு செய்து இத பத்தி இனிமேல் கேட்கவே கேட்காத. என்ன இருந்தாலும் அவரு உன்னோட அப்பா தானே. அந்த பையனுக்கு மட்டும் தான் அப்பா. என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்தினாரு தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டென்ஷன் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் டிராகன் பழைய புள்ள, ஜூலி, அப்புறம் ஹீரோயின் எல்லாம் அத பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அழும்போது அவங்க அம்மா பேர சொன்னா ஆஃப் ஆயிடும்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இவங்க வந்துட்டு அவங்க அப்பாவையே கொன்னுருக்கானே அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "இல்ல எனக்கு அதில ஏதோ டவுட் இருக்கு." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "இல்ல எல்லார் முன்னாடியும் தான் என்னோட மாஸ்டர் வந்துட்டு அவங்க அப்பாவ கொன்னாரு. இதில எந்த ஒரு மறைவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்போ ஹீரோ சொன்ன ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் நெருப்புல வாட்டப்படணும். அது ஷார்ப்னஸ் ஆக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, "இதில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தின ஃபுல் டீட்டெயில் எப்படியாவது தெரிஞ்சுட்டு வா." அப்படின்ட்டு டிராகனுக்கு இவ ஆர்டர் போடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட்டுகள் நிறைந்திருக்கும் எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.